குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 17ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இந்த மார்கழி மாதம் என்பது இறைவனுக்கு உகந்த நாள். இறைவன் இந்த பூமியில் உலவுகின்ற நாள் என்று சொல்லலாம். எனவே அதிகாலை 4:30 மணிக்கு நீங்கள் எந்திரித்து விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் ஊற்றினீங்கன்னா இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் 6:23 இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் நல்லது. 17/12/2023 இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்காலம் தொடர்ந்து சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான அனைவருடைய அனுசரிப்பும் கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இருப்பினும் சகோதரர்களின் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக பணிகளில் அதிகம் ஆர்வம் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். அதே போல் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவான சூழல், சகோதரர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு, இதெல்லாமே இன்று கிடைக்கக்கூடிய நாள். மேலும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அனைவரிடம் அனுசரித்து போகணும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் தயவுசெய்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க. தந்தை வழி உறவுகளும் தயவுசெய்து அனுசரித்து போவதும் மிக நல்லது. வீண் செலவுகள் கண்டிப்பாக வரும். அலுவலகத்தில் நீங்கள் அனைவரையும் அனுசரித்து பணிந்து போவது இன்றைய தினம் நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பொறுமை காட்டணும். போட்டியாளர்களை சமாளிப்பதில் சற்று சிரமம் இருக்கும். லாபம் குறைந்தாலும் நட்டம் ஏற்படக்கூடாத ஒரு நல்ல நாள். அதே போல் வேலையாட்களுடன் தயவுசெய்து அனுசரியாக இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடமும் சொல்ல வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நண்பர் வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருப்பீங்க. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள். மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் கண்டிப்பாக நீங்கும்.
அலுவலகத்தில் சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், அனுசரித்து போவாங்க, வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும், வரவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் மற்றவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவிகளே ஒற்றுமையாக இருக்கணும், அனுசரித்து போவது மிக நல்லது. இன்றைய நீண்ட நாள் திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமையும். பயணங்களால் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவரும் உங்கள் மீது அன்பும் ஆதரவும் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, வரவுகள் நிறைந்த நல்ல நாள். உங்களோட முயற்சிக்குண்டான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் அனைவரும் உங்களை அனுசரித்து போவார்கள். மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான அனைத்து நன்மைகளும் இன்று நடக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பம் வந்து போகும். நண்பர் வழியில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பதற்குண்டு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அனைவரிடமே நீங்கள் அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்கு கிடைக்கும். அலுவலகத்தில் அனைத்து மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனா மட்டும் யாரிடமும் ஆலோசனை பெற்று எடுக்கவும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினர்களே, குடும்பத்தினுடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதால் தயவுசெய்து எதிலுமே திட்டமிட்டு கொள்ள வேண்டும். மேலும் அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போகணும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. வியாபாரத்தில் ஒரு மத்தியமான லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, பணம் சார்ந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் எல்லாத்திட்டையுமே நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரத்தில் புதிய புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருமே உங்கள் மீது அன்பும் ஆதரவும் செலுத்துவார்கள், அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு அலுவலகத்தில் சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, சகோதரர் வழியில் உங்களுக்கு ஆதரவு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருப்பதால் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மேலும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் தயவுசெய்து அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே இன்று நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சக ஊழியர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அதே போல் எதிர்பாராத சில பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். அலுவலகத்தில் அனைவரும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீனராசி நேயர்களே, மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. சேமிப்புகள் கண்டிப்பாக சேர்த்துக்குண்டான சிந்தனை என்று அதிகரிக்கும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் என்று இருக்கிறது. குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வரோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. ஜாதகம் பார்க்குறோம், ஜோதிட சோழி பிரசன்னம் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். அனைத்து ராசினியருக்கும் இன்றைய நாள் ஒரு வெற்றி நாளாக அமைய எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.